ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தினேஷ் யூஸ் அண்ட் நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஏஐ யூஸ் பண்ணி செலிபிரிட்டிஸாக மாறுற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்ஃபீல்ட் ஏஐ யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எக்ஸ்ஃபீல்ட் ஏஐ போய் பார்த்தேன். ஆனால் அதில் எதுலேயுமே ஃப்ரீ கிரெடிட்ஸ் எல்லாமே பெய்டு வெர்ஷன் தான். ஸோ நானும் நிறைய வெப்சைட் செக் பண்ணி பார்த்தேன். பட் எதுலேயுமே வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வரல. அப்போ தான் எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. சரி, ஓகே, ஹிக்ஃபீல்ட் ஏஐலே வந்து என்ன பேஸ் மாடல் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளிங் மோஷன் கண்ட்ரோல் இதுதான் யூஸ் பண்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் டேரக்டா போய் அந்த வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கிளிங் ஏல போய் பார்த்தா ப்ரீ கிரெடிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளும் வீடியோஸ் நல்லா கிரியேட் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற ப்ராம்ப்டை வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்டை வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நீங்க ரெண்டு இமேஜ் செலக்ட் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் இமேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உங்களோட இமேஜ். அதுக்கப்புறம் வந்து நீங்க யாரை மாறணுமோ அது அவங்களோட இமேஜ். நெக்ஸ்ட் ஜெனரேட் கொடுங்க. இது கொஞ்சம் டைம் ஆகுதான் செய்யும், வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இமேஜ் ஜெனரேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கிளிங் ஏஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 66 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மோஷன் கண்ட்ரோல் போங்க. இதுல வந்து ரெண்டு மாடல் இருக்கும். அதுல வந்து வீடியோ 2.6 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் இருக்கிறது கம்மியா ஜென்ரேட் ஆகுது, டோக்கன்ஸ் கம்மியா எடுக்கக்கூடிய மாடல் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீடியோ செலக்ட் பண்ணணும். இந்த வீடியோ அப்லோட் ஆக டைம் ஆக தான் செய்யும். அண்ட் இது மூலமா நீங்க வந்து 5 to 10 செகண்ட்ஸ் வீடியோஸ் தான் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம ட்ரெயில் வெர்ஷன்ல இருக்கும். அதுக்குள்ள நம்மளோட இமேஜ் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணோம்ல, அந்த இமேஜையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவும் அண்ட் ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ நம்ம கிரியேட் பண்ணதும் அப்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜென்ரேட் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏற்கனவே கிரெடிட் 66 கொடுத்துருப்பாங்க. அதில் 45 வந்து இதாகும். இங்கே ஜென்ரேஷன் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. நம்ம மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்களும் இந்த மாதிரி கிளிங்கே யூஸ் பண்ணி வீடியோஸ் கிரியேட் பண்ணி பாருங்க. அது போக கிக்ஸ்ஃபீல்ட் ஏஐல ஃப்ரீ கிரெடிட்ஸ்லேயே வந்து வீடியோஸ் யாராவது கிரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு ஏஐ வெப்சைட் வந்து பார்த்துருக்கேன். அது ஃப்ரீ கிரெடிட்ஸ்லேயே வந்து இதே மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தினேஷ் யூஸ் அண்ட் வைப்ஸ். நான் உங்கள் தினேஷ்.